வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் நற்செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி, மிருகசிரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியினருக்கு இந்த வாரம் முக்கிய கிரக கூட்டணி லாபஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு ஆகியவர் அளிக்கும் யோக பலன்களை எடுத்து காட்டுதுங்க. இதனால இந்த வாரம் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு பண பற்றாக்குறை என்பது சிறிதும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. செலவுகள் என்பது கட்டுக்கடங்கியே இருக்குங்க. எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுது. அந்நிய நாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய பண உதவி தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தாங்க அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அவை அனைத்தும் அடைத்து உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள அரிய வாய்ப்பு இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குது. அதே போல ரிஷபராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்களும் குழப்பங்களும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது வெளியூரில் அல்லது வெளிநாட்டில் உள்ள பெண் அல்லது பிள்ளைக்கு உதவுவதற்காகவோ நீங்கள் வெளிநாட்டிற்கோ வெளியூருக்கோ செல்ல வேண்டி இருக்குங்க. கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிந்திருந்தவர்களும் கூட தற்போது ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் உள்ளத கிரகநிலைகள் எடுத்து காட்டுது. ஆரோக்கியம் என்பது இக்காலகட்டங்கள் திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் குடும்ப பொறுப்புகள் சம்பந்தமாக அதிக அலைச்சலும் உழைப்பும் இருக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகஸ்தானத்தில் வளம் வாய்ந்த சனி பகவான் வளம் வருவதால் பொறுப்புகளும் பணிச்சுமையும் சக்திக்கு மீறியதாக தாங்க இருக்கும். சூரியன், சுக்கிரன் மற்றும் ராகு சுபபலம் பெற்றிருப்பதால மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவு உற்சாகத்தை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குது. சக ஊழியர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் ரிஷபராசியினருக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்துங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பாராத விதமாக உத்தியோகத்துறையில் உள்ளவர்களுக்கு பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, லாபஸ்தானத்தில் 4 கிரக கூட்டணி அமைந்திருப்பது விசேஷ யோக பலன்களை குறிக்குதுங்க. புதிய கிளைகள், விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்கத்தினுடைய ஆதரவும் தக்க தருணத்தில் உங்களுக்கு உதவிகரமாக அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க. அதே போல ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பும் ஒப்பந்தமும் கையெழுத்தாகுங்க. லாபம் உயரும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த காலகட்டங்களில் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருங்க. அகல
கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதேபோல் ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்துறையில் உள்ள அனைவருக்குமே நல்ல வாய்ப்புகள் இந்த வாரத்தில் தேடி வர இருக்குது. வருமானம் உயர இருக்குது. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்குதுங்க. அந்த நிலையில் தொடர்ந்து பல மாதங்களாக இருந்து வந்த திரைப்படத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கை கொடுக்குங்க. மனதை அரித்து வந்த சோர்வு நீங்குங்க. நடிகர்கள் மற்றும் நடிகைகள் வெளிநாடு சென்று வரும் யோகம் உள்ளதையும் கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டுள்ள சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழும் இந்த வாரத்துல லாபஸ்தானத்தில் உள்ள ராகுவும் கை கொடுத்து உதவுவதால முன்னேற்றமான ஒரு காலகட்டம் இந்த வாரமாக அமைஞ்சிருக்குது. இதனால ரிஷபராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு ஆட்சியில் உள்ள கட்சியின் முக்கிய பிரமுகர் ஒருவருடைய தொடர்பு கிடைக்க இருக்குது. இந்த தொடர்பு மூலமாக பல நன்மைகளும் வாய்ப்புகளும் உருவாகுங்க. மக்களிடையே அந்தஸ்தும் செல்வாக்கும் உயருங்க. பல அம்சங்களிலும் லாபகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால இத்தருணத்துல லாபஸ்தானமும் சிறப்பாக அமைந்திருக்குதுங்க. இதனால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. போட்டிகளில் வெற்றி உறுதிங்க. அதே போல விசேஷ உயர்கல்விக்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருப்பதால அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. விளைச்சலை பார்த்தாலே மனம் மலருங்க. அதே போல புதிய கால்நடைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. விவசாய சம்பந்தமான முயற்சிகளுக்கு அரசாங்க ஆதரவும் சலுகைகளும் எளிதில் கிடைக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகம் உள்ளது என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அனுகூலமற்ற நிலையில சஞ்சரித்தாலும் சனி, சுக்கிரன் உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்றிருப்பதால குடும்ப பொறுப்பில் ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப சூழ்நிலை நிம்மதி அளிக்குங்க. திருமணமான பெண்மணிகள் உத்தியோகம் காரணமாக கணவரிடமிருந்து தற்காலிகமாக பிரிந்திருக்க வேண்டும். இப்படி ஒரு நிலை இருக்கு. இருந்தாலும் இது நிரந்தரம் இல்லை என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. திருமண முயற்சிகளை ஏற்பட்டு வந்த சிறு தடங்களும் தாமதங்களும் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குது. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு மனதிற்கு உகந்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. ஏற்கனவே உத்தியோகத்துறையினருக்கும் பெண்மணிகளுக்கும் சிறு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. இந்த நிலைமையில ரிஷபராசி நேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கூடுமான வரைக்கும் உங்களுடைய சக்திக்கு ஏற்ப ஏழை ஒருவருக்காவது அன்னதானம் செய்வது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமையுது.